கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம், என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். மத்தேயு 21 அதிகாரம் 13வது வசனம். It is written, he said to them, my house will be called house of prayer, but ye are making it a den of robbers. Matthew chapter 21 verse 13. So, what does this verse teach us today? இந்த வசனம் நமக்கு என்ன போதிக்கிறது? பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண காரியங்கள், பண்டிகைகள், பலிகள், இவை அனைத்தும் புதிய ஏற்பாட்டிற்கான, அதாவது வருங்காலத்திற்கான நிஜம். அது நிழல், இது நிஜம். எப்படி பஸ்கா என்னப்பட்ட அந்த பண்டிகை கிறிஸ்து இயேசுவில் நிறைவேறியதோ, எப்படி பானபலி, சமாதான பலி, இவை அனைத்தும் கிறிஸ்துவில் நிறைவேறியதோ, அதை போன்று எப்படி நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் கிறிஸ்துவனுடைய முதல் 2 கற்பனையிலே நிறைவேறியதோ, அதை போன்று எப்படி எகிப்து என்னும் பாவம் நமக்கு இந்த பாவ பூமியை குறிக்கிறதோ, எப்படி எகிப்திலிருந்து விடுதலையை பெற்று அவர்கள் கானானை நோக்கி வந்தார்களோ, அதை போல நாமும் பாவத்தை விட்டு விலகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் அந்த பரம கானானாகிய தேவனுடைய ராஜ்யத்தை அடைவோம் என்கிற ஒரு காரியத்தை நமக்கு விளக்குகிறது. இப்படி பழைய ஏற்பாடு எப்பொழுதும் நமக்கு ஒரு நிழலாகவும், அதை நாம் புரிந்து கொண்டு எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஜீவிக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து வழி நடத்துகிறார். சரி, இப்பொழுது இந்த வசனம் என்னுடைய வீடு ஜெப வீடு என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்றைய காலத்திலே 2000 வருடங்களுக்கு முன்பு அவர் ஜெப ஆலயத்தை நோக்கி செல்லும் பொழுது அங்கே விற்பனையாளர்களும் புறா விற்கிறவர்களும் தன்னுடைய பொருள்களை விற்கிறவர்களும் காசுக்காரர்களும் ஒரு விற்பனை ஸ்தலமாக அந்த ஆலயத்தை பயன்படுத்தினார்கள். இப்பொழுது இதை நாம் ஆவிக்குரிய ரீதியிலே பழைய ஏற்பாட்டின் நிழல் எப்படி இங்கே நிஜமாகிறது என்று நாம் பார்க்கிறோம். அங்கே கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தை கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தை பற்றி கர்த்தர் பேசுகிறார். ஆனால் இங்கே நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மரித்து பரலோக ராஜ்யத்திற்கு உயிர்த்தெழுந்து எடுக்கப்பட்டு நமக்கு அங்கிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேற்றவாளனை அனுப்புகிறார். அவர் நம்மிலே வாசம் செய்து நமக்கு நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். அப்படியானால் அவர் நம்முடைய சரீரத்திலே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய ஆலயம் நம்முடைய சரீரமாகிய ஆலயம் ஒரு கள்ளர் குகையை போல பொய்யும் தீமையும் வேசித்தனமும் பித்தலாட்டமும் களவுகளும் கோபமும் விபச்சாரமும் வெறிகளும் களியாட்டுகளும் சண்டையும் வஞ்சனையும் பொறாமையும் இவை நிறைந்த ஒரு கள்ளர் குகையாக அல்லாமல் கர்த்தருடைய பரிசுத்த ஆலயமாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் நம்மளே வாசம் செய்கிறார். அவர் நம்மோடு வாசம் செய்து நமக்கு போதித்து நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நாம் அறியீர்களா என்று நாம் வசனங்களை படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:9 நம் சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாக இருக்கிறது, நம் சரீரத்தை நாம் வேசித்தனத்திற்கு விலகியோடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நம்முடைய சரீரத்தை நாம் கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆலயமாக அதை நாம் கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆத்துமாவை நம் உயிருள்ள ஜீவபலியாக கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ அதே போல நாம் குமாரனை விசுவாசித்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி குமாரனை அறிக்கையிட்டு அவர் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக தன்னுடைய ஜீவனை தந்து மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் உண்மையுள்ள சாட்சியும் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியுமாக இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் வாழ்வதற்கு நாம் இப்பொழுது நம்மை அவருக்கென்று ஒப்புக் கொடுப்போம், மனம் திரும்புவோம், கர்த்தருடைய வேத வசனங்களை அன்றாடம் வாசிப்போம், நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்வோம். கர்த்தருடைய ஆலயமாகி நம்முடைய சரீரத்தை கள்ளர் குகையாக்காமல் நாம் தீயவைகளை விட்டு விலகி நன்மையான காரியங்களை செய்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.